எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. மண்ணுயிர் ஓம்பி அருளால் ஆழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீ வினைகள் உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருள் உடையவனாக இருப்பவனுக்கு இல்லை. வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். அன்பு பாரத தேச மக்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்னைக்கு +2 ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பேர் பெண்கள் சரி ஆண்கள் நல்ல சதவீதத்தில் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 397 பள்ளிகளில் பரீட்சை எழுதின அத்தனை +2 மாணவர்களும் பாஸ் ஆகியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மாணவர்கள் ஊக்கத்தோடும் தோல்வி அடைஞ்சால் கூட அதை ஒரு படிக்கலாக வச்சுட்டு இன்னும் நிறைய படித்து தன் மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதே மாதிரி நீட் தேர்வு இப்போ நடந்தது இல்லையா, இது லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. மதுரையில் ஒரு ஏழை கிராமத்தை சேர்ந்த ஒரு தாய் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்களுடைய பெண் போன வருஷம் அட்டன் பண்ணியிருக்காங்க நீட் தேர்வு, இருந்தாலும் மார்க்கு கம்மியாகிடுதுன்ட்டு இந்த வருஷம் 2வது தடவை அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் மார்க் அதிகமாக எடுக்கணும்னு நான் அட்டன் பண்ணினேன். எனக்கு இது ஒரு இன்னும் ஊக்கமாக தான் இருக்குது. இன்னும் எப்படி நான் வெற்றி அடைஞ்சிடுவேன், எப்படி சாதிப்பேன்னு அந்த ஊக்கம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் இவ்வளோ ஊக்கத்துடன் தன்னம்பிக்கையோடு தைரியமோடு இதை ஃபேஸ் பண்ணும் பொழுது இந்த ஊக்கம் எல்லா மாணவர்களுக்கும் இருக்கணும். அந்த பெண்ணோட தாய் என்ன சொல்கிறாங்க, இந்த நீட் தேர்வுங்கிறது ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. இது ஏழைகள் இந்த மாதிரி நீட் தேர்வை அட்டன் பண்ணி தான் மருத்துவர் ஆக முடியும். பணம் கட்டி கையில் நிறைய பணம் இருக்குன்னு மருத்துவர் ஆகுங்கிறது ஒரு பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாக இருந்தது. முதல்ல இந்த நீட் தேர்வுனால ஏழைகளும் மருத்துவர் ஆக முடியுங்கிறத காமிக்கிறதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாணவிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரஷ்யாவிலேருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். பல நாடுகள் நம்ம பாரத தேசத்து மேலே ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்காதீங்கன்னு ஒரு பொய்யான தவறுதலான அழுத்தத்தை கொடுத்து இருந்தாலும் மோடி சார் அதை காதில் வாங்கிக்காம இப்போ நம்ம ரஷ்யாவிலேருந்து தான் அந்த கச்சா எண்ணெயை வாங்குறோம். இதனால என்ன இது ஏற்பட்டதுன்னா, ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் 20 ரூபாய் அளவு விலை உயர்வு தடுக்கப்பட்டு இருக்குது. ஜெய்சங்கர் அவர்கள் இந்த செய்தியை கொடுத்துருக்கார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரம் நடந்தது இல்லையா, அப்போ மோடி சாரோட உருவ பொம்மையை எரிச்சிருக்காங்க எதிர்கட்சி சேர்ந்தவர்கள். அப்படி எரிக்கும் பொழுது அந்த தீயானது, அந்த நெருப்பானது அது எரித்தவர்களின் வேஷ்டியே பிடிச்சிட்டு அவங்க வேஷ்டி எல்லாமே தீ பரவிடுது. இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, தவறான பாதையை செய்பவர்களை பஞ்சபூதங்களில் தீயை அவர்களை தண்டிக்கிறதுங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரீசண்டாக ராகுல் காந்தி அவர்களும் சித்தராமையா அவர்களும் சிங்கேரி பெரியவாரை பார்க்கும் பொழுது பெரியவாங்களே அவரை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இஸ்லாமியர்களை நீங்கள் தவறான பாதையை கூட்டின்னு போறாங்க, இந்து மதத்தை நீங்கள் அவமதிக்கிற அப்படி பெரியவங்களே சுவாமி சிங்கேரி பெரியவங்களே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீய ஒரு பாதையை ஓட்டு வாங்குறதுக்காக காட்டுபவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதம் பிரதமர் மோடிஜி அவர்கள் பூட்டான் நாட்டுக்கு சென்றார்கள். அந்த பூட்டான் தேசத்தில் மிக உயரிய விருது நம்ம மோடிஜிக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறு எல்லா மதத்தினரும், இஸ்லாமியர்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், இந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும், எல்லாரும் வளரணும் அப்படிங்கிறதான் மோடி சார் அவருடைய கொள்கைகள்லாம் இருக்குது. எப்பொழுதும் நமது பாரத தேசம் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியே இருக்க எல்லாம் இறைவனை பிரார்த்திப்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.